இயேசுவின் நாமத்தினால எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு ஏசப்பா உங்க கூட பேசப் போற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதுதான் ஆண்டவர் தெள்ளத் தெளிவாக, மகனே, மகளே யாராக இருந்தாலும் சரி, தகுதி இல்லாம இப்படி என்ன புறக்கணிச்சுட்டாங்க. என் ஆஃபீஸ்லயா இருக்கட்டும், என்னுடைய இதுலயா இருக்கட்டும், இத மாரி என்ன புறக்கணிச்சுட்டாங்க. என்னைய வந்து தகுதி இல்ல, நான் எதுக்குமே லாக்கி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வந்து புறக்கணிச்சுட்டாங்க, என்ன தள்ளிட்டாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்கள பார்த்து சொல்றாரு, நான் மனுஷன் பார்க்கிறபடி பாரேன். ஆண்டவர் உங்கள பார்த்து தான் சொல்றாரு. மனுஷன் வந்து முகத்த பார்ப்பாங்க. முகத்தையும் வெளி தோற்றத்தையும் பார்ப்பான். ஆனா ஆண்டவர் மட்டும்தான் உள்ளத்தரியங்களை பார்க்கிறார். ஆமென். அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு உவமையும் எடுத்துப்போம். என்னன்னா தாவீது. தாவீத பார்த்தீங்களா? தாவீதுக்கு ஏதாச்சும் தகுதி இருக்கா? நாமெல்லாம் சொல்லுவோம், அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படிதான் அவங்க அண்ணன்லாம் நினைச்சாங்க. சாமுவேலே அதுதான் நினைச்சாரு. இவனையா நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு. நீ அவன் மாம்ச வளர்ச்சி, அதாவது அவன் சரீர வளர்ச்சியும் அவனுடைய வயதையும் பார்க்காத அப்படின்னு ஆண்டவர் சாமுவேல் கிட்ட சொல்றாரு. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, நான் என்னைக்குமே மனுஷனோட முகத்தை பார்க்க மாட்டேன். மனுஷன் பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். நான் வந்து உள்ளத்தரியங்களை பார்க்குறேன். உங்கள் உள்ளங்கள் சோர்ந்து போயிருக்குதா? உங்கள் உள்ளங்கள் கஷ்டப்பட்டுருக்குதா? இல்லை உங்கள் உள்ளங்கள் நொறுக்கப்பட்டு போயிருக்குதா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிறைய பேர் இந்த உலகத்தில் நிறைய பேர் நொறுக்கப்பட்டு மனுஷனை நம்பி நொறுக்கப்பட்டு போயிருப்பாங்க. அவங்களுடைய சோகம், அவங்களுடைய கவலைகள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். தயவு செஞ்சு மகனே, மகளே கலங்காத, திகையாத. ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you. Amen.